வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜி பரமேஷ். இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அமரன் திரைப்படம் உலகம் முழுவதும் 350 கோடி வசூல் சாதனையை இந்த திரைப்படம் பண்ணியிருக்கு. இப்போ அமரன் படத்திற்கு பிறகு இயக்குனர் முருகதாஸ் அவர்களுடைய டைரக்ஷன்ல அவர் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அவர் நடிக்க போற 25 திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு. இந்த 25 படத்தை டான் பிக்சர்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்ஷன் சுதா கொங்குரா அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு சந்திரன் அவர்கள் ஒளிப்பதிவு பண்ணுறாரு. இந்த படத்துக்கு இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் முதல் முறையா, அதாவது இதுவரைக்கும் கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்த ஜெயம் ரவி அவர்கள் இந்த திரைப்படத்தில் முதல் முறையா வில்லனா அவர் நடிக்கிறாரு. இந்த படத்தில் எந்த ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் யதார்த்தமான முறையில் நடிக்கிற ஒரு அற்புதமான நடிகர் அமரர் முரளி. அவரோட மகன் அதர்வா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் அவர் நடிக்கிறார். இயக்குனர் சுதா கொங்குரா அவர்கள் ஒரு திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணாவே அந்த திரைப்படம் ரொம்பவே வித்தியாசமான முறையில் தான் அவங்க டைரக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க டைரக்ஷன் பண்ணி மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மாதவன் அவர்களோட நடிப்பில் இறுதி சுற்று, சூர்யா அவர்களோட நடிப்பில் சூரரை போற்று. சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது திரைப்படத்தை சுதா கொங்குரா அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாங்கன்னு இதுக்கான அப்டேட்டுகள் வெளியானவனே சிவகார்த்திகேயன் அவர்களோட ரசிகர்கள்லாம் இப்போ ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க. இப்போ சிவகார்த்திகேயன் அவர்களோட 25வது திரைப்படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற இந்த சினிமா நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க. நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பரமேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.